இந்த இந்த பகுதியை பொறுத்தவரையில எல்லாம் ஏழை எளிய பாட்டாளி மக்கள். இவங்க இடத்துல நல்லது கெட்டது எதுனாலும் அவங்க அங்கிருந்து சிவதாபுரம் போய் சிவதாபுரத்திலிருந்து வரணும் 7 கிலோமீட்டர் சுத்தி. அந்த மாதிரியான ஒரு இடம். இப்ப இந்த இடத்துல மத்திய ரயில்வே அமைச்சரா பாட்டாளி மக்கள் சார்பாக வேலு அவர்கள் இருக்கும் பொழுது எங்க ஐயா தான் சொல்லி அந்த பாலம் அப்ப இல்லாம இருந்துச்சு. இந்த பாலத்தை அமைச்சு கொடுத்தோம். அதுக்கு பிறகு அந்த பாலத்துல கொஞ்சம் மழை பெஞ்சாவே தண்ணி நின்றுக்குது. கொஞ்சம் தண்ணி நிக்கிறதுல மிக கடுமையா தண்ணி, அதாவது 1/2 அடி தண்ணி 1 அடி தண்ணி எல்லாம் நிக்காது. குழந்தைங்க ஸ்கூலுக்கே போக முடியாது. அப்புறம் ரயில்வே இருந்து தண்ணியை விடுறதுனால அந்த ஜங்ஷன்ல இருந்து ஊருக்கு போற இணைப்பு சாலை, அந்த சாலை கசன்னு தான் இருக்கும். ரோடே போட முடியல, விட மாட்டேங்கிறாங்க. இது மக்களை திரட்டி பாருங்க. 21/9/2022 அன்னைக்கு இதே செய்திக்காக எது இந்த இது பூண்டகம்பட்டி பாலம், மாங்குப்பட்டி பாலம், அந்த இது நெருஞ்சிப்பட்டி, நம்ம கோட்டகோணம்பட்டி, இந்த மாதிரியான பாலங்கள்ல தண்ணி நிக்குதுன்னு சொல்லி சொன்னோம். இன்னைக்கு 21/9/2022 அப்புறம் 22/9/2023 கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு, அப்புறம் 21 அதுக்கு முன்னாடி 21/5/2023, இப்ப 1/10/2024, 15/12/2025 இத்தனை 6 முறை மனு கொடுத்துருங்க. ஒரே செய்திக்காக. வர்ற அதிகாரி என்ன சொல்லுவாங்க? சார் உடனே பாக்குறோம், உடனே செய்யறோம். இது எல்லாமே எதுவுமே சும்மா இல்லைங்க. எல்லாமே அவங்ககிட்ட கடிதம் கொடுத்ததுக்கு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். இத்தனை மனு கொடுக்குறோம், மக்களை திரட்டி போராடுறோம். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவருடைய கோரிக்கை கேட்கறோம். ஒரு ரோடு போட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு ரயில்வே துறை? அதனாலதான் இன்னைக்கு பூட்டு போட்டு பூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அறிவித்தார்கள். அவர்களோடு இணைந்து ரயில்வே அலுவலகத்தை பூட்டு போட வந்தேன். காவல்துறை என்ன சொல்றாங்க? அந்த ரயில்வே அதிகாரிகள் வந்திருக்காங்க, கூப்பிடுறாங்க. என்னன்னா, இப்ப வந்திருக்கிற டிஆர்எம் நல்ல மனுஷன், ரொம்ப நல்லா மக்களுக்காக அனுசரணை செய்வாருன்னு சொல்றாங்க. அவர்களுக்காக மக்களை கேட்டோம். அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, போய் பேசுங்க, அப்படி இல்லைன்னா காலையில 6 மணிக்கே வந்து நம்ம கூட்டி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மிக குறைந்த ஒரு 10-15 நாள் டைம் கொடுத்து அவங்க ரயில்வே இல்லாத பணமா பல கோடி ரூபாய் பணம் இருக்குது. ஒன்னே ஒண்ணு, அந்த இடம் இந்த ரோட்டை அவங்க எடுத்துட்டு போக சொல்லி கேட்கல, தார் ரோடு போட்டு கொடுங்க, அது ரயில்வேக்கும் பயன்படும். 2,70,00,000 வந்து பணம் கட்டினா தான் ரோடு போட்டு தருவாங்க. ஆமா. அப்புறம் அந்த ஷெட்டு தண்ணி வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாவே தண்ணி உள்ள வந்துருது. அதுக்காக ஷெட்டு போடணும். அந்த மோட்டரு தண்ணி இழுக்கிற மாதிரி மோட்டர் வைக்கணும். இதுதான் கோரிக்கை. இன்னும் 10 நாள் டைம் கொடுங்க. ஒரு 10-15 நாள் டைம் கொடுப்போம். பாருங்க, நான் வந்து சும்மா சொல்லுங்க, அதிகாரிகளே கூட்டிட்டு போய் செப்டம்பர் 26, 2023 பாருங்க, சிவலிங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு உயர் அதிகாரி செட்டு போறதுக்கு திட்டம் தீட்டிட்டுன்னு சொன்னாரு. பத்திரிக்கை பாருங்க, பேப்பர்ல வந்திருக்கு செய்தி. ஆனா நடக்கல, எதுவுமே செய்யல. அப்புறம் எப்படி எங்களுடைய கோபத்துக்கு நியாயமா நியாயம் இல்லையா? மக்கள் கோபம் நியாயமானதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. சரி, நாங்க போய் பாக்குறோம், கோஷம் போட்டு போய் பாக்குறோம், பேச முன்னாடி உட்காந்து என்ன பண்ணலாம்?